ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, லாஸ்ட் நைட் நீங்கள் லவ் பண்ண பர்சனோட தாட்ஸ் என்ன, ஃபீலிங்ஸ் என்ன, எமோஷன்ஸ் என்ன, கரண்ட் சுச்சுவேஷன்ஸ் என்ன, அவங்க எனர்ஜிஸ் என்ன நம்ம செக் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ பர்சனல்ஸ் ரீடிங் கிடையாது, கலெக்டிவ் ரீடிங், ஜெர்னல் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங். யாருக்கு ரெஸ்னேட் ஆகுதோ அவங்க மட்டும் எடுத்துக்கோங்க, மற்றவங்க இதை ஃப்ரீயாக விட்டுடுங்க. ஓகே, தென் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். எம்ப்ரஸ், ஓகே. ஃபோன், Five of Swords, King of Swords, Chariot, Four of Cups, Devil, Six of Pentacles, King of Wands, Ace of Cups, Nine of Swords, Page of Wands. So, bottom of the deck, Knight of Cups. Weakness, caution, milestone, expectation, emotional package, question, marriage, acceptance, okay, dependence, turning point, apology, imagination, unconditional love. Okay, thank you so much universe, thank you so much. ஓகே, ஸோ இன்றைக்கி இந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, லாஸ்ட் நைட் நீங்கள் லவ் பண்ண பர்சனோட தாட்ஸ் என்ன, ஃபீலிங்ஸ் என்ன, எமோஷன்ஸ் என்ன, எனர்ஜிஸ் என்ன நம்ம செக் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ பர்சனல்ஸ் ரீடிங் கிடையாது, கலெக்டிவ் ரீடிங், ஜெர்னல் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங். யாருக்கு ரெஸ்னேட் ஆகுதோ அவங்க மட்டும் எடுத்துக்கோங்க, மற்றவங்க இதை ஃப்ரீயாக விட்டுடுங்க. தென் நான் இப்போ ஒன்று இருந்தாலும் பயனை பற்றி பேசுகிறேன். ஸோ வீடியோ பார்க்குறவங்க ஆப்போசிட்டாக சேஞ்ச் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஸோ எனக்கு இதில் ஃபீல் ஆகிற விஷயம் என்ன அப்படின்னா, கரண்ட்லி இந்த ஒரு போஸ்ட் உங்களுக்கு பிடிச்சி பிளாக் பண்ணி வச்சுட்டு, இல்லைங்க உங்ககிட்ட ஒரு பவுண்ட்ரி செட் பண்ணி வச்சுட்டு, இல்லைங்க உங்ககிட்ட ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிட்டு, இல்லைங்க முன்னாடி மாதிரி இவர் ஒரு கம்யூனிகேஷனோ, முன்னாடி மாதிரி இவர் க்ளோஸ் உங்கள் கூட கரண்ட் சுச்சுவேஷன் இல்லைன்னு மட்டும் எனக்கு கரெக்டாக எங்கள் மனசில் ஆகுது. ஓகே, இவருக்கு குறைச்சி டிஸ்டன்ஸ் இவர் உங்ககிட்ட மெயின் பண்ணிட்டு, காரணம் என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா, இந்த பர்சன் உங்ககிட்ட ஒரு பவுண்ட்ரி செட் பண்ணி வச்சுட்டு, கரண்ட் சுச்சுவேஷன் இவர் ரிஃப்ளெக்ட் பண்ணுறது என்ன அப்படின்னா, எனக்கு ஒன்றும் இந்த ரிலேஷன்ஷிப்பில் பெரிய இன்ட்ரெஸ்ட் ஒன்றும் இல்லை, இந்த ரிலேஷன்ஷிப் எனக்கு தேவையும் இல்லை, இந்த ரிலேஷன்ஷிப் இல்லாட்டால் என்னால் வாழ முடியும். கரெக்டாக எனக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பில் லைஃப்பில் தேவைங்கிற ஒரு தாட் இல்லை. நீ வேணுங்கி நீ எஃபோர்ட் கொடு, வேணுங்கி நீ வா, எனக்கே இல்லை, எனக்கு இல்லாட்டாலும் பரவாயில்ல, எனக்கு இந்த ரிலேஷன்ஷிப் இல்லாட்டால் என்னால் வாழ்ந்துக்க முடியும், என்னால் அடித்து பொழிச்சு என்ஜாய் பண்ண முடியும். பட் இதில் எனக்கு எந்த நஷ்டமும் கிடையாது. நஷ்டங்கிறது உனக்காகும். இந்த ரிலேஷன்ஷிப் உனக்கு வேணும் அப்படின்னா நீ தான் எஃபோர்ட் கொடுக்கணும், நீ தான் இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும் ஒரு தாட்டோட. கரண்ட் சுச்சுவேஷன் ஒரு பர்சன் ஒரு பவுண்டரி செட் பண்ணி வச்சுட்டு, அப்படி இல்லாட்டா இவரோட மைண்டில் இருக்கிற தாட்ஸ் இதுதான். அப்படி இவர் ஓப்பனாக இவர் சொல்லாட்டாலும் இவரோட மைண்டில் இருக்கிற தாட்ஸ் இதுதான், இவர் அவுட்டில் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது இதுதான். ஓகே, இது எத்தனை மாத்திரம் உண்மையாக இருக்கிற நமக்கு தெரியல. ஸோ இப்படி நீங்கள் டீல் பண்ணுற ஒரு பர்சன் இதே சுச்சுவேஷனில் தான் இருக்கிறாங்க அப்படின்னா ஷோர் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, உங்களுக்கு மேபி டவுட் இருக்கலாம், இவங்க இந்த மாதிரி ரூடாக நிற்கிறாங்களே, நம்மளை கண்டாலே கோவப்படுறாங்க, டென்ஷன் ஆகுறாங்க, ஒரு ஃபீலிங்ஸ் எமோஷன் இல்லாத மாதிரி காட்டுறாங்க, இவங்களுக்கு உண்மையாகவே நம்ம மேலே ஸ்நேகம் இருக்கான்னு உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கலாம். சீரியஸ்லி இவருக்கு உங்கள் மேலே ஸ்நேகம் உண்டு. இவர் உங்க கூட எமோஷனலி கனெக்டட் தான். இவர் சொன்னாலும் சொல்லாட்டில் அது ட்ரூவான விஷயமாகும். பட் ஓப்பனாக சொல்லப்போனால் ஆள் ஆக்சுவலி சைலண்ட் ஆகும், பயங்கர ப்ரில்லியண்ட் ஆகும்.
பயங்கர பிரில்லியன்ட் ஃபார் எந்த லெவலில் இவர் பிரில்லியன்ட் கேட்டிங்க அப்படின்னா, உங்களை எப்படி இவரோட கண்ட்ரோலுக்கு கொண்டு வரக்கூடிய வித்தை வந்து இவருக்கு A to Z தெரியும். என்ன பண்ணால் நீங்கள் இங்கே வருவீங்க, என்ன பண்ணால் இவர்கிட்ட நீங்களே என்று ஆகுவீங்க, என்ன பண்ணால் நீங்கள் சமாதானம் ஆகுவீங்க, சால்வ் ஆகுவீங்க, உங்களை பற்றி A to Z இந்த ஒரு பர்சனை அறிஞ்சு வச்சுட்டு. ஸோ அந்த அளவுக்கு இவர் ஒரு ப்ரில்லியண்ட் ஆகும். ஓகே, இவருக்கு ஆக்சுவலி ப்ரில்லியன்ட்னு சொல்கிறத விடையும் ப்ராக்டிக்கல் நம்ம சொல்லலாம். எமோஷனல் கிடையாது இவர், உங்கள் கூட இவர் எமோஷனலி கனெக்ட் ஆகிட்டு உண்டு. பட் இவர் ஆக்சுவலி ப்ராக்டிக்கல் ஆகும். இவர் ஃபீலிங்ஸ் எமோஷன் எதுவும் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண மாட்டார். ஓப்பனாக சொல்லப்போனால் இவரோட ஃபேஸ் பார்த்து ஒன்றும் கணிக்க முடியாது. உங்களுக்கு டவுட் இருக்கலாம், என்னடா நேற்று வரைக்கும் நம்மக்கிட்ட இப்படி இல்லையே அப்படி இல்லையே இப்படி இல்லாமல் பேசினா உருகுனா மயங்கினா, பட் இன்றைக்கி அவனை பார்த்து இப்படி ரூடாக இருக்கிற இவனுக்கு உண்மையாகவே இவன் உண்மையாகவே இவனை மீட் பண்ணணுமா, நம்மக்கிட்ட லவ் பண்ணோமா, அப்படி ஒரு டவுட் வர அளவுக்கு இந்த ஒரு பர்சனோட பிஹேவியர் இருக்கலாம் கரண்ட் சுச்சுவேஷனில். ஓகே, ஸோ இவர் தான் இந்த சுச்சுவேஷனில் இவர் கரண்ட் சுச்சுவேஷனில் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிகிட்டு இருக்காரு. தென் உங்களோட வைப்ரேஷன் கேட்டிங்க அப்படின்னா, கரண்ட்லி நீங்களும் இந்த ரிலேஷன்ஷிப்பில் குறைச்சி படிச்சுட்டு காரணம் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, ஸ்டார்டிங்கில் இந்த ரிலேஷன்ஷிப்பில் நான் தானே பேக் பண்ணி போகிறேன், நான் தானே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறேன், நான் தானே இந்த ரிலேஷன்ஷிப்பை ஹோல்டு பண்ணி பிடிக்கிறேன், நான் தானே இந்த ரிலேஷன்ஷிப்பை தூக்கி சுமக்கிறேன். இவன் அவன் விருப்பத்துக்கு தெரியுமா, அவன் விருப்பத்துக்கு லைஃப்பை என்ஜாய் பண்ணுறான், அவனோட ஹாப்பினஸ்க்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறான், தேர்ட் பார்ட்டிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறான், அவனுக்கு என்னெல்லாம் பிடிச்சிருக்கோ அதெல்லாம் அவன் கரெக்டாக பண்ணுறான். பட் நம்மளோட விஷயத்தில் வரக்கூடிய ஒரு டைமில் நமக்கு எந்த ஒரு இம்பார்ட்டன்ஸும் இல்லை, எந்த ஒரு எஃபோர்ட்டும் இல்லை, நம்மளை வந்து சமாதானப்படுத்தி கொண்டு போகிறான். ஓப்பனாக சொல்லப்போனால் உங்களுக்கு இவரோட பிஹேவியர் வச்சு மனசிலாம் இருக்கலாம், இந்த ஒரு பர்சனுக்கு இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் பெரிய இன்ட்ரெஸ்ட் ஒன்றும் கிடையாது. இந்த ரிலேஷன்ஷிப்பில் நம்ம மட்டும் தான் இன்ட்ரெஸ்ட் எடுத்து நம்ம பண்ணிகிட்ருக்கோம். மற்றபடி அவன் இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ணிகிட்டு இருக்கிறது அவனோட கேரியர், அவனோட ஃபேமிலிஸ், அவனோட ஃப்ரெண்ட்ஸு, அவனோட என்ஜாய்மெண்ட்டு, இதுக்கு தான் முழுக்க அவன் எஃபோர்ட் கொடுத்துட்ருக்கான். பட் நம்ம மட்டும் 24 hours முழுக்க இவன் எப்போ நம்மக்கிட்ட வருவான், எப்போ கால் பண்ணுவான், எப்போ மெசேஜ் பண்ணுவான், எப்போ நம்ம காதில் ஓகே பண்ணுவான், எப்போ நம்ம மனசை புரிஞ்சுப்பான், நம்ம முழுக்க இவனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்ருக்கோம். பட் அவன் முழுக்க அவனோட ஹாப்பினஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து போயிட்டுருக்கான். பட் உங்களுக்கு இன்னர் வைஸ் தெரியும், இந்த ஒரு பர்சனுக்கு உங்கள் மேலே ஃபீலிங்ஸ் உண்டு, எமோஷன் உண்டு, இவர் எமோஷனலி கனெக்ட் ஆகிட்டு உங்களுக்கு இன்னர் வைஸ் தெரியும். பட் இவரோட பிஹேவியர் பார்க்கக்கூடிய ஒரு டைம் அந்த இடத்துல நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிட்டு உண்டு. மேபி அவருக்கு விருப்பத்துக்கு நடந்துட்டு எனக்காவது ஒரு நாள் வந்து உங்ககிட்ட வந்து ஹலோ ஹாய் நான் ஒன்று மிஸ் பண்ணேன் இந்த மாதிரி வார்த்தைகளை பேசக்கூடிய ஒரு டைமில் டக்குன்னு நீங்கள் மெய் மறந்து மறுபடியும் இவருக்கு பின்னாடி போயிருக்கலாம் அந்த ரிலேஷன்ஷிப்பில். கரண்ட் சுச்சுவேஷன் நீங்கள் படிச்சுட்டு நம்மளும் குறைச்சி விஷயங்கள் நம்ம மாற்றிக்கணும். இவன் எப்போ வந்தாலும் நம்ம வந்து இவனை நம்பி மறுபடியும் இவனை பெக் பண்ணி போகிறனால தான் இவன் நமக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டேங்கிறான். நம்மளால் சேஞ்ச் பண்ணிக்கணும். இவன் எப்போ வந்தாலும் நம்ம இவன்கிட்ட அடிக்ட் ஆகிறோம், அட்டாச்ட் ஆகிறோம், மயங்கி போகிறோம், என்னன்னே தெரியாத அளவுக்கு நம்ம மயங்கிட்டு இருக்கோம். நம்ம இந்த மாதிரி இருக்கிறனால தான் இவன் நமக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டேங்கிறாங்கிறத கரண்ட் சுச்சுவேஷன் நீங்கள் மனசிலாக்கிட்டு கரண்ட் சுச்சுவேஷனில் நீங்கள் அதை சேஞ்ச் ஆக்க ட்ரை பண்ணிட்டு உங்களை நீங்கள் திருத்த ட்ரை பண்ணிட்டு. ஓகே, கரண்ட் சுச்சுவேஷன் நீங்கள் செல்ஃப்லோ ப்ரோக்ரஸ் பண்ணுறீங்க. ஓகே, என்னோட சேங்கிறது ஆத்மார்த்தமான ஒரு ஸ்நேகம். உனக்கும் என் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு எனக்கு தெரியும். இந்த அளவுக்கு நான் பெக் பண்ணி போகிறதுக்கு எனக்கு அழகு இல்லையா, அறிவு இல்லையா, அந்தஸ்து இல்லையா, என்ன இல்லை, எல்லாமே என்கிட்ட இருக்குது. பட் எல்லாத்துக்கும் ஒரு லிமிட்டேஷன் இருக்குது. கரண்ட் சுச்சுவேஷன் உங்கள் வேல்யூவர்ட் நீங்கள் மனசிலாக்கிட்டு எல்லாத்துக்கும் ஒரு என்ன தான் நீ பயங்கர பவராரு ப்ரில்லியண்டாரு எப்படி வேணாலும் இருந்துக்கோ, பட் எனக்கு ப்ராப்பரான இம்பார்ட்டன்ஸ் இல்லைன்னு சொல்லும்போது நான் எதுக்கு அதில் எஃபோர்ட் கொடுக்கணுங்கிறது என் மனசிலாக்கிட்டு நான் வேணும் அப்படின்னா நீ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்ல. நீ நீ ஊரில் எப்படி வேணாலும் இருந்துக்கோ, உலகத்தில் எப்படி வேணாலும் இருந்துக்கோ, நீ என்ன ஹையர் பொசிஷன் வேணாலும் இருந்துக்கோ, ஐ டோன்ட் கேர். பட் எனக்குன்னு சொல்லும்போது எனக்கு அதுக்கான ஒரு இம்பார்ட்டன்ஸ் ஈக்குவல் எஃபோர்ட் எனக்கு வேணுங்கிறது கரண்ட் சுச்சுவேஷன் நீங்கள் மனசிலாக்கிட்டு சேசிங்க நீங்கள் ஸ்டாப் பண்ணிட்டு செல்ஃப் இண்டிபெண்ட் நிற்க ட்ரை பண்ணுறீங்கன்னு சொல்கிறேன். ஸோ உங்கள் பவரில் நிற்க ட்ரை பண்ணுறீங்க. யாரும் இல்லாட்டாலும் நம்மளை ஹாப்பியாக வச்சுக்கணும். இந்த வைப்ரேஷன் யாராவது இருக்கிறீங்க அப்படின்னா ஷோர் இந்த வீடியோ உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகும். அதர்வைஸ் என்றைக்கு இந்த வைப்ரேஷனில் வர்றீங்களோ அன்றைக்கி உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகும். ஓப்பனாக சொல்ல போனால் லாஸ்ட் நைட் தாட்ஸில் இவருக்கு மைண்டில் ஒரு தாட்ஸ் வந்துட்டு என்ன தாட்ஸ் அப்படின்னா, இங்கே பாரு எனக்கு எத்தனை ஆப்ஷன்ஸ் இருந்தாலும் எனக்கு எந்த ஒரு ஆப்ஷன்ஸ் மேலே எனக்கு இன்ட்ரெஸ்ட் ஆகலை, இல்லைங்க எந்த ஒரு ஆப்ஷன்ஸ் மேலே எனக்கு பழகிறதுக்கோ க்ளோஸ் ஆகிறதுக்கோ தோடல, இல்லைங்க நான் யார்கிட்ட பேசி பழகினாலும் உங்ககிட்ட பேசுகிற மாதிரி உங்ககிட்ட நான் க்ளோஸாக இருக்கிற மாதிரி எனக்கு வேறு யார்கிட்ட க்ளோஸாக இருக்க முடியலை, இல்லைங்க நான் எந்த ஆப்ஷனை தேடி போனாலுமே எனக்கு உன்னோட தாட்ஸ் தான் மைண்டில் வருது. இந்த ஒரு கொஸ்டின் வேறு வச்சுட்டு இதே மாதிரி உனக்கும் ஃபீல் ஆகுதான்னு ஒரு கொஸ்டின் வேறு வச்சுட்டு உங்களுக்கு ஃபீல் ஆகுது அப்படின்னா
கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க, சரியா? ஓகே. ஸோ இது மேபி லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம், ட்ராவல் ரிலேட்டட் ஒர்க் பண்ணுற ஒரு பர்சனாக இருக்கலாம். ஓகே. தேர்ட் பார்ட்டி சிச்சுவேஷன் நமக்கு இது ரிலேஷன்ஷிப்பில் உண்டு. ஓகே. ஸோ இவருக்கு லாஸ்ட் டேட் இவர் சாரி ஃபீல் பண்ணிட்டு. ஓகே. என்னதான் கரண்ட் சுச்சுவேஷன் இவர் பயங்கர ப்ரில்லியண்டாக இருக்கலாம், ஈகோலையும் ஆட்டிடியூட்லேயும் இருக்கலாம். இவர் ஓப்பனாக சொல்லப்போனால் இவர் உள்ளுக்குள்ளே சாரி ஃபீல் பண்ணிருக்கான்னு என்னென்னு கேட்டீங்கன்னா, எத்தனை ஒரு எந்த சுச்சுவேஷன் வந்தாலும் சரி, ஒரு நோ கான்டாக்டாக இருக்கட்டும், செப்பரேஷனாக இருக்கட்டும், என்ன ஒரு சுச்சுவேஷன் வந்து ரிலேஷன்ஷிப்புங்கிறது இவருக்கு ஒரு மைல் ஸ்டோன் மாதிரி ஃபீல் ஆகுது. இவருக்கு மனசில் ஆகிற விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை எந்த ஒரு தேர்ட் பார்ட்டியாக இருக்கட்டும், ஃபோர்த் பார்ட்டியாக இருக்கட்டும், எந்த ஒரு சுச்சுவேஷனாக இருக்கட்டும், இதை யாராலும் பிரேக் பண்ண முடியாது. இல்லைங்க, இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை இது ஒரு பிரேக் பண்ண முடியாத ஒரு ரிலேஷன்ஷிப்புங்கிற ஒரு தாட் இவருக்கு லாஸ்ட் டேட் ஃபீல் ஆகிட்டு உண்டு. ஓகே. சில ரிலேஷன்ஷிப் வந்து நமக்கு ஒரு 3 மாதம், ஒரு 6 மாதம் ஒரு எஃபோர்ட் கொடுக்கல அப்படின்னா அது அந்தால போகும். அப்படின்னா இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த மட்டும் இது நோ கார்னெட்லேயும் உயிர் வாழ்கிற ஒரு ஃபீல் இவருக்கு ஃபீல் ஆகிட்டு உண்டு. ஓகே. ஓப்பனாக சொல்லப்போனால் இவர் கரண்ட் சுச்சுவேஷனில் ஈகோவில் நிற்கிறாங்க, திம்பில் நிற்கிறாங்க, ஆட்டிடியூடில் நிற்கிறாங்க அந்த ஒரு பர்சன். பட் இவருக்கு ஃபீல் ஆகிற விஷயம், எஸ் நான் ஈகோவில் நிற்கிறேன், திம்பில் நிற்கிறேன், எல்லாம் ஓகே. பட் ஒன்று தாண்டி நான் ஹாப்பியாக இருந்தேன்னு கேட்டால் இல்லை. எனக்கு கண்டுக்க முடியும் எத்தனை ஆப்ஷன்ஸ் இருந்தும் நான் ஹாப்பியாக இல்லை. இல்லைங்க, எனக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. அதே சேம் டைம் ஒன்றே எனக்கு கொண்டு போகிறதுக்கு முடியலை, வேறு யாருக்கு மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லை. தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன் இந்த ரிலேஷன்ஷிப்பில். ஓகே. இவர் சாரி ஃபீல் பண்ணுறாரு, என் மேலே மிஸ்டேக் இருக்குன்னு நல்லா தெரியும். நீ இந்த ரிலேஷன்ஷிப்பில் கஷ்டப்பட்டுருக்கேன்னு தெரியும், உன்னை இத்தனையும் வாட்டி கஷ்டப்படுத்திருக்கேன்னு தெரியும். எல்லாத்துக்கும் உள்ளுக்குள்ளே சாரி ஃபீல் பண்ண, பட் வெளியே காட்டுறதுக்கு ரெடி இல்லை. ஏன் அப்படின்னா இவர் வெளியே வந்து சாரி இவர் ஒரு வார்த்தை சொல்லிட்டா அப்படின்னா இவருக்கு மேலே எல்லா மிஸ்டேக்ஸும் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகிடும். அதே சேம் டைம் இவர் நினைக்கிற ரீதிக்கு நீங்கள் இவர் கடந்து வர மாட்டீங்க. ஓகே. இவர் சாரி சொல்லி எஸ் என் மேலே மிஸ்டேக்குன்னு சொல்லிட்டார் அப்படின்னா நீங்கள் நினைக்கிற ரீதிக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பை கொண்டு போகிறது மாதிரி ஆகிடும். பட் இவரோட தோட்ஸ் என்ன அப்படின்னா, இவர் பயங்கர கண்ட்ரோலிங்கான ஒரு கேரக்டர் ஆகும். நான் நினைக்கிற ரீதிக்கு இந்த ரிலேஷன்ஷிப் வேணும், அதுக்காக நான் எத்தனை நாட்கள் வேலை நோ கான்டாக்டில் இருப்பேன், பிளட் செப்பரேஷனில் இருப்பேன், என்ன இவ்வளோ வேலை எல்லாம் தாக்கு பிடிக்க முடியும். ஓகே. என்னால் ஃபீலிங்ஸ் எமோஷன்ஸ் சப்ரஸ் பண்ண முடியும். பட் நான் நினைக்கிற ரீதிக்கு எனக்கு இந்த ரிலேஷன்ஷிப் வந்தோம் ஆகணும் ஒரு தாட்டோட ஈகோட ஆட்டிடியூட் நிற்கிறாங்கன்னு சொல்லலாம். ஓகே. ஸோ உங்களோட பார்வையில் இந்த ஒரு பர்சன் பயங்கரமாக கெரியரில் க்ரோ ஆகுற மாதிரியும், ஃபுல் ஃபோக்கஸ் கெரியரில் கொடுக்குற மாதிரியும், அடிச்சு பிடிச்சி லைஃப்பை என்ஜாய் பண்ணுற மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் ஆகலாம். பட் ஓப்பனாக சொல்ல போய் ஆச்சுலாம் இந்த ஒரு பர்சன் லாஸ்ட் நைட் திங்க் பண்ண விஷயம் என்ன அப்படின்னா, எஸ் என்னதான் நான் வெளியே பவராக காட்டினாலும், என்னதான் அடிச்சு பிடிச்சி லைஃப்பில் நான் என்ஜாய் பண்ணாலும், கெரியரில் க்ரோ ஆனாலுமே நானும் அடிக்கடி எமோஷனலி டவுன் ஆகுறேன். ஓகே. நானும் மனுஷன் தானே, எனக்கும் ஃபீலிங்ஸ் இருக்கும், எமோஷன்ஸ் இருக்கும், ஆசை பாசை எல்லாமே எனக்கும் இருக்கும். எஸ் நான் வெளியில் பவரில் நிற்கிறேன், இவ்வளோ ஆட்டிடியூட நிற்கிறேன், நான் அடித்து பிடிச்சி கேரியரில் ஃபுல் ஃபோக்கஸ் நான் கேரியரில் கொடுக்குறேன். பட் இருந்தாலும் அப்பப்போ நானும் டவுன் ஆகுறேன். எனக்கும் ஒரு ஹாப்பினஸ் வேணும், எனக்கும் உங்ககிட்ட மனசை விட்டு பேசணும், எனக்கு இந்த ஒரு தாட் எனக்கு இருந்துகிட்டே தான் இருக்குது. என்னால் உன்னோட அந்த எமோஷனல் டிபெண்டன்ஸ் இல்லாமல் என்னால் ஜீவிக்கவே முடியாது ஒரு தாட் இவருக்கு ஃபீல் ஆகிட்டு. ஏன்னா என்னதான் நம்ம நம்மளை பிஸியாக வச்சுக்கிட்டாலும், கெரியரில் க்ரோ பண்ணாலும், என்னையும் தாங்கி பிடிக்கிறதுக்கு ஒரு இதயம் வேணும், இல்லைங்க என்னன்னு கேட்குறதுக்கு ஒரு ஆள் வேணும். ஓகே. நீ சாப்பிட்டியா, தூங்கினியா, எனக்கு உன்னோட டிபெண்ட் இல்லாமல் என்னால் ஜீவிக்கவே முடியாதுன்னு ஒரு தாட் இவருக்கு ஃபீல் ஆகிட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் ஓப்பனாக சொல்ல போனால் இந்த ஒரு பர்சனுக்கு ரிலேஷன்ஷிப்பில் அட்டாச்மெண்ட் ஆகிறது பயங்கர ஒரு பேடியாகும். 2 விஷயங்கள் இருக்குது. எங்கே நம்ம அட்டாச்மெண்ட் ஆகிட்டோம் அப்படின்னா, ஒன்று நம்ம நினைக்கிற ரீதிக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பை கொண்டு போக முடியாது. நம்ம அட்டாச்மெண்ட் ஆகிட்டோம் அப்படின்னா ஆப்போசிட் இருக்கிற பர்சன் நம்மளை ப்ளே பண்ணுவாங்க. அவங்க சொல்கிற விஷயம் எல்லாம் கேட்குற மாதிரி இருக்கணும். பட் நானுங்கிறது பவர் ஆகும், நானுங்கிறது நான் நினைக்கிற மாதிரி இருக்கும்னு நினைக்கிற ஒரு கேரக்டர். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, எமோஷனல் அட்டாச்மெண்ட் ஆகி கழிஞ்சேன் அப்படின்னா எனக்கு சொசைட்டியாக இருக்கட்டும், ஃபேமிலியாக இருக்கட்டும், அதில் நான் ஸ்ட்ராங்காக நிற்க முடியாது. நான் எமோஷனல் அட்டாச்மெண்ட் ஆகினேன் அப்படின்னா எனக்கு கெரியரில் க்ரோ ஆக முடியாது. 24/7 ரிலேஷன்ஷிப்பில் மூழ்கி நான் பவரில் நிற்க முடியாது. இந்த 2 விஷயத்தினால இவருக்கு ரிலேஷன்ஷிப்பில் அட்டாச்மெண்ட் ஆகிறது பயங்கர ஃபியர் ஆகும். பட் ஓப்பராக இவரோட கேரக்டராக இருக்கட்டும், பிஹேவியராக இருக்கட்டும், ரிலேஷன்ஷிப்பில் அட்டாச்மெண்ட் ஆகாத மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் இருக்கலாம். பட் ஓப்பனாக சொல்ல போனால் இவர் எமோஷனலி உங்கள் கூட கனெக்ட் ஆகிட்டு. இவர் வெளியே யார்கிட்ட எப்படி வேறு நடந்துக்கிட்டாலும் உங்ககிட்ட இவர் தெரிஞ்சோ தெரியாமலோ இவர் எமோஷனலி அட்டாச் ஆகிட்டு, க்ளோஸ் ஆகிட்டு. இவருக்கு ஈவினிங் டைமாக இருக்கட்டும், லாஸ்ட் டே டைமாக இருக்கட்டும், இவருக்கு அப்பப்போ மைண்டில் ஒரு தாட்ஸ் இருக்கும். இந்த டைம் அவன் எனக்கு ஒரு மெசேஜ் பண்ண கொள்ளலாம், இந்த டைம் எனக்கு ஒரு கால் பண்ண கொள்ளலாம், இந்த டைம் ஃபேஸ் பார்த்து
அப்படின்னு சிரிச்சா கொள்ளலாம், இந்த டைம் என் கை கோத்து நடந்தால் கொள்ளலாம். இவருக்கு ஃபீல் ஆகிற விஷயம் என்ன அப்படின்னா, நான் என்னதான் நான் மைண்டுக்குள்ளே ஸ்ட்ராங்காக நின்னாலுமே அப்பப்போ எனக்கும் ஒரு ஃபீல் ஆகுது. வெளியே போகிற டைமில், 4 பேர் பார்க்கக்கூடிய ஒரு டைமில், ஒரு ஹோட்டல் போகக்கூடிய ஒரு டைமில் எனக்கும் இந்த மாதிரி ஒன்று என்ஜாய் பண்ண கொள்ளாங்க ஒரு தோட் இவருக்கு ஃபீல் ஆகிட்டு. பட் வெளியே ஈகோ ஆட்டிடியூட். ஓகே, என்ன எவ்வளோ ஃபீலிங்ஸ் இருக்கட்டும், எவ்வளோ எமோஷன், அதெல்லாம் நான் உள்ளுக்குள்ளே என்னால் ஒழிச்சு வைக்க முடியும். பட் எனக்கு வெளியே நான் நினைக்கிற இதுக்கு காரியம் நடந்து ஆகணும். ஓகே, ஸோ நீங்கள் நினைக்கிற மாதிரி இவர் லோ வைப்ரேஷன் கிடையாது, ஹை வைப்ரேஷன் ஆகும். தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன் ரிலேஷன்ஷிப்பில் உண்டு. பட் இவர் லாஸ்ட் நைட் திங்க் பண்ண தேர்ட் பார்ட்டிலாம் இவருக்கு பெரிய மேட்டரே கிடையாது. தேர்ட் பார்ட்டி இவரை பொறுத்த மட்டும் இவர் தேர்ட் பார்ட்டிக்காகவும் ஃபேமிலிக்காகவும் வாழ்கிற ஒரு ஆள் கிடையாது. இவரை பொறுத்த மட்டும் இவருக்காக வாழ்கிற ஒரு கேரக்டர் ஆகும். இந்த வேர்ல்டு என்ன சொல்லட்டும், சொசைட்டி என்ன சொல்லட்டும், ஃபேமிலி என்ன சொல்லட்டும், ஐ டோன்ட் கேர். என்னை பொறுத்த மட்டும் நான் எனக்காக வாழணும், என்னோட ஹாப்பினஸ்க்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குற ஒரு கேரக்டர் ஆகும். இவர் லாஸ்ட் நைட் இவர் ஹஸ்பண்டன்ஸ் மோடுக்கு தேர்ட் பார்ட்டிக்கு எங்கே தெரிய போகுது நம்ம படுற வேதனை வலியையும். எனக்கு இஷ்டப்பட்டிருக்கு. ஸோ அதுக்காக நான் இந்த லெவலுக்கு வேலை நான் இறங்கி போவேன், எந்த லெவலில் ஆக்ஷன் எடுப்பேன். இவர் ஒரு ஹஸ்பண்டன்ஸ் மூலம் வந்துட்டு. ஏன்னா இவருக்கு மனசில் ஆகிட்டு நம்ம டக்குன்னு விழுற ஒரு கேரக்டர் கிடையாது. டக்குன்னு நம்மளை யாராலும் தோக்கடிக்க முடியாது. பட் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் நம்ம ஸ்டக்காகி நிற்கிறோம், இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் நமக்கு ஒரு எமோஷனல் டிபெண்ட் நமக்கு தேவைப்படுது அப்படின்னா சம்திங் ஸ்பெஷல் இந்த ஒரு பர்சன் லைஃப்பில். இவருக்கு அதை மனசில் ஆகிட்டு. கரண்ட் சுச்சுவேஷனில் நீங்களும் இவரை ஃபோக்கஸ் பண்ணலை, இல்லைங்க நீங்கள் பெக் பண்ண போகலை, இல்லைங்க நீங்கள் கரண்ட் சுச்சுவேஷன் சைலண்ட் ஆகிட்டு அப்படின்னா இந்த ஒரு பர்சன் ஆக்சுவலாக உங்களை மேரேஜ் பண்ணிக்கணும் ஒரு எண்ணம் இவருக்கு மைண்டில் வந்துட்டு. ஏன் அப்படின்னா இவருக்கு உங்கள் மேலே ஒரு ஃபிசிக்கல் அடிக்ஷன் ஃபீல் ஆகுது. எத்தனை ஆப்ஷன்ஸ் இருந்தாலும் உங்ககிட்ட அந்த ஃபீல் ஆன அந்த ஃபிசிக்கல் அடிக்ஷன், மேபி நீங்கள் செக்ஷுவலாக இன்டிமேஷன் ஆகிருக்கலாம், செக்ஷுவலாக நீங்கள் பேசியிருக்கலாம், பழகிருக்கலாம். இந்த ஒரு தாட்ஸுங்கிறது இவர் லாஸ்ட் டேட் இவரை ரியலைஸ் பண்ணி பார்த்துட்டு. எத்தனை ஆப்ஷன்ஸ் இருந்தாலும் என் மைண்டு எங்கேயும் போகலை, என் மைண்டு ஒன்றை மட்டுமே திங்க் பண்ணுது. ஸோ இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் மேரேஜ் ஒரு விஷயத்தை இவர் எட்டிட்டு. காரணம் இவருக்கு உங்ககிட்ட அந்த ஃபீல் ஆன அந்த ஃபிசிக்கல் அடிக்ஷனுங்கிறது இவருக்கு வேறு யார்கிட்டையும் ஃபீல் ஆகலை, இல்லைங்க அந்த ஒரு மேக்னெட்டிக் ஃபீல் வேறு யார்கிட்டே ஃபீல் ஆகாதுங்கிற ஒரு ரியலைசேஷன் இவருக்கு ஃபீல் ஆகிட்டு. ஸோ அதனால் இவர் உங்களை மேரேஜ் பண்ணிக்கணும், லைஃப்பில் சேர்த்து பிடிச்சிக்கணும், ஹோல்டு பண்ணணும், என் லைஃப்பில் நீ வேணுங்கிற ஒரு தோட்டு, தேர்ட் பார்ட்டி எனக்கு நீ வேணுங்கிற ஒரு தோட் இவருக்கு ஃபீல் ஆகிட்டு. ஹஸ்பண்டன்ஸ் மூடுக்கு வந்துட்டு உங்களை மேரேஜ் பண்ணிக்கிற ஒரு தோட் இவரோட மைண்டில் வந்துட்டு. ஓகே, ஸோ கரண்ட்லி இவர் எமோஷ்னலி ரொம்ப டவுன் ஆகும். என்ன தான் வெளியே நான் ஈகோவும் ஆட்டிடியூடையும் வச்சு காட்டிட்டு போனாலும், பயங்கரமாக கெரியரில் க்ரோ ஆனாலும், நானும் சின்ன ஹாப்பினஸ் எனக்கும் லைஃப்பில் வேணும். சாப்பிட்டேன்னு கேட்குறதுக்கு ஒரு ஆள் வேணும், தூங்கினேன்னு கேட்குறதுக்கு ஒரு ஆள் வேணும், இவங்ககிட்ட சிரித்து பேசுறதுக்கு ஒரு ஆள் வேணும், மடியில் தூங்குறதுக்கு ஒரு ஆள் வேணும். இந்த ஒரு தோட் இவருக்கு ஃபீல் ஆகிட்டு. இவர் கரண்ட் சுச்சுவேஷனில் எமோஷ்னலி பயங்கர டவுன் ஆகும். இவர் 24/7 எக்ஸ்பெக்டேஷன் மூலம் இருக்கார். இவர் கரண்ட் சுச்சுவேஷனில் ஸ்னேகம் இல்லாமலாம் கிடையாது. இவருக்கு 110% இவருக்கு உங்கள் மேலே ஸ்னேகம் உண்டு. பட் வெளியே ஈக்குவும் ஆட்டிடியூட் ஆகும். இவர் மனசில் இருக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, இவர் இப்போ ஒரு எக்ஸ்பெக்டேஷன் மூலம் 24/7 ஒரு எக்ஸ்பெக்டேஷன் மூலம் இருக்காரு. நீங்கள் எப்போ கால் பண்ணுவீங்க, நீங்கள் எப்போ மெசேஜ் பண்ணுவீங்க, உங்கள் கிட்டேருந்து ஒரு மெசேஜ் வந்துடாதா, ஒரு கால் வந்துடாதா. இவருக்கு மனசிலாகுது இப்போ நான் எப்படி எமோஷ்னலி டவுன் ஆகி நிற்கிறனோ அதே மாதிரி தான் ஆப்போசிட் இருக்கிற பர்சன் ஒரு டைமில் அவங்க எனக்காக எமோஷ்னலி டவுன் ஆகி நின்றுருப்பாங்க. ஒரு டைமில் அவங்க எனக்கு கூட பேசு பழகு சொல்லும்போது நான் சும்மா என்னோட சந்தோஷம் என்னோட ஒர்க்குன்னு ஓடிட்டு. கரண்ட் சுச்சுவேஷன் எனக்கு மனசில் ஆகிட்டு அவங்க எத்தனை மாத்திரம் என்னால் வலி அனுபவிச்சிருப்பாங்க, என்னால் அதை உணர முடியுது, என்னால் அதை ஃபீல் பண்ண முடியுது. ஓகே, இவர் கரண்ட் சுச்சுவேஷனில் லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம். இவர் எமோஷ்னலி ரொம்ப டவுன் ஆகிட்டு. ஏன்னா என்னதான் மனுஷன் வந்து வெளியே பவராக நிற்கட்டும், பெரிய அரசியல்வாதியாகவே இருக்கட்டும், இல்லைங்க பெரிய கோடீஸ்வரனாகவே இருக்கட்டும், அவனுக்கும் மனசு இருக்கலாம், அவனும் கேர் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் வேணுங்கிற ஒரு தாட் இவருக்கு ஃபீல் ஆகிட்டு. ஓகே, இவருக்கு ஆக்சுவலி இவர் ஆக்ஷன் எடுப்பார். ஓகே, இவர்கிட்ட உங்களுக்கு ஒரு ஆக்ஷன் பாசிட்டிவ். கரண்ட் சுச்சுவேஷன் செல்ஃப் பண்ணுறீங்க, சேசிங் பண்ணலாம் அப்படின்னா இவர்கிட்ட உங்களுக்கு ஒரு ஆக்ஷன் பாசிட்டிவ். ஏன்னா இவர் ஆக்ஷன் எடுக்கிறத பற்றி இவர் லாஸ்ட் நைட் சிந்திச்சுட்டு. எத்தனை நாளைக்கு நான் ஈகோயும் திம்பரி அகங்காரத்தையும் வச்சுட்டு நான் தெரியுறது. எனக்கும் வந்து சிரித்து பேசுறதுக்கு ஒரு ஆள் வேணும், க்ளோஸ் ஆகிறதுக்கு ஒரு ஆள் வேணும், என்ன புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணுங்கிற தோட் இவருக்கு ஃபீல் ஆகிட்டு. ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு பர்சன் கரண்ட் சுச்சுவேஷன் உங்கள் மேலே ஸ்நேகம் இல்லை நான் சொல்லவே மாட்டேன். இந்த ரீடிங் எத்தனை பேருக்கு ரெசிடேட் ஆகுது எனக்கு தெரியல. பட் இந்த ஒரு பர்சன் உங்கள் மேலே ஸ்நேகம் நிறையவே இருக்குது, சொல்ல முடியாத அளவுக்கு உண்டு, எக்ஸ்ட்ரீம் லெவலில் இருக்குது ஸ்நேகம் உண்டு. பட் இவருக்கு ஸ்நேகத்தை காட்டிலும் இவருக்கு இம்பார்ட்டங்கிறது இவரோட ஈகோவும் ஆட்டிடியூடு தான் இவருக்கு இம்பார்ட்டன்ட்.
ஓகே. இவர் கரண்ட் சிச்சுவேஷனில் உங்கள் மேலே என்ன இமேஜினேஷனில் வாழ்வாங்கல்ல. நமக்கு ஒரு போஸ்ட்டில் பிடிச்சிருக்குது, ஆத்மார்த்தமாக நம்ம லவ் பண்ணுறோம். பட் வெளியே ஈகோ ஆட்டிடியூடையும் வச்சுட்டு இமேஜினேஷனில் உங்கள் கூட இவர் வாழ்ந்துட்டுருக்காரு. இவரோட மைண்டில் அப்பப்போ உங்கள் தாட்ஸ் உண்டு. அப்படி இல்லைங்கி இவரே உங்களை பற்றி இமேஜினேஷனை இவர் திங்க் பண்ணுறது, இமேஜினேஷனில் வாழ்ந்துட்டுருக்காரு. உங்களுக்கு தோணலாம் இப்படி ஒருத்தவங்க இமேஜினேஷனில் வாழ்றதுக்கு ஆக்ஷன் எடுக்கலாம்ல. காரணம் என்னென்னு கேட்கணும், ஈகோ. நான் தோற்று போயிடக்கூடாது. நான் ஒரு வாட்டி ஒரு மெசேஜை நான் எடுத்துகிட்டு போயிட்டேன் அப்படின்னா கடைசி வரைக்கும் நான் அவளோட கண்ட்ரோலில் போகிற மாதிரி இருக்கும். பட் நானுங்கிறது பவராகும். நானுங்கிறது கடைசி வரைக்கும் என்னோட பவராக நிற்கணும், எல்லாமே என்னோட கண்ணோட நிற்கணும்னு நினைக்கிற ஒரு கேரக்டர் ஆகும். ஓகே ஓகே. ஸோ இவர் சாரி கேட்பார். ஓகே. லாஸ்ட் நைட் இவர் சேடாக இருந்துட்டு, டிப்ரெஷன் இருந்துட்டு, தூங்காமல் இருந்துட்டு, மேபி அது உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கலாம். நீங்களும் லாஸ்ட் நைட்டு தூங்காமல் இருந்திருக்கலாம், சேடாக இருந்திருக்கலாம். இல்லைங்க உங்களோட மைண்டில் இவரை பற்றின ஒரு தாட்ஸ் வந்துட்டுருக்கலாம். ஏன்னா லாஸ்ட் நைட் இவர் தூங்கிட்டு நான் சொல்லுவேன். இவர் என்னதான் ஈகோ ஆட்டிடியூட் இவர் வெளியே வச்சுட்டு இருந்தாலும் இவர் இவங்ககிட்ட வந்து சாரி கேட்கணும், சாரி கேட்டு எல்லாம் ரிலேஷன்ஷிப்பை சரி பண்ணணும் ஒரு தாட் உண்டு. ஒரு சிலவங்க ஒரு கிட்டத்தட்ட ஒரு கம்யூனிகேஷன் உங்களுக்கு ரிசீவ் ஆகிருக்கலாம். ஏன்னா இவர் லாஸ்ட் நைட் வந்து ஒரு கால் பண்ணுறதுக்கோ மெசேஜ் பண்ணுறதுக்கோ மொபைலை வரைக்கும் எடுத்துகிட்டு உண்டு. ஏன்னா பட் அதே சேம் ஃபியர் உண்டு இவருக்கு. ஓகே. ஃபியரும் உண்டு. எங்கே நம்மளா போனால் நம்ம தோற்று போன மாதிரி ஆகிடுமோ, இல்லைங்க நம்மளோட செல்ஃப் ரெஸ்பெக்ட் போயிடுமோ, நம்மளா போனால் நம்மளை மதிக்கவே மாட்டா, கடைசி வரைக்கும் அவன் நினைக்கிற இதுக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பை கொண்டு போயிடுவோம், அந்த ஃபியர் உண்டு இவருக்கு. ஆக்சுவலாக லாஸ்ட் டேட் இந்த ஒரு தோட் மைண்டில் வந்துட்டு எப்படி மெசேஜ் பண்ணுறது, இன்ஸ்டாகிராமில் பண்ணுறதுக்கா, வாட்ஸ்அப்பில் பண்ணுறதுக்கா, ஃபேஸ்புக்கில் பண்ணுறதுக்கா, எனக்கு கால் பண்ணுறதுக்கா, மெசேஜ் பண்ணுறதுக்கா, அப்படி பண்ணால் நான் என்னென்னு பண்ணுறதுக்கு, இதெல்லாம் பண்ணி போய் நான் லாஸ்ட் இதெல்லாம் பண்ணிட்டேன் அப்படின்னா கடைசியில் நான் தோற்று போனது மாதிரி ஆகிடுவேன், இல்லைங்க இந்த ரிலேஷன்ஷிப்புக்கு நான் ஏங்குற மாதிரி ஆகி போயிடுவேன். இந்த ஒரு தாட்டே இவருக்கு இருந்துட்டு உண்டு. ஓகே. பட் டோன்ட் வரி, கரெக்டாக இந்த ஒரு பர்சன் ரிலேஷன்ஷிப் ஒரு ஆக்ஷன் எடுப்பாங்க. லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பாகவே இருக்கலாம். அவங்க 2 பேருக்கு டிஃப்ரென்ஸ் உண்டு, ஷோராக டிஃப்ரென்ஸ் உண்டு. மேரிட் லவ்வேர் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம், ஏஜ் டிஃப்ரென்ஸ் இருக்கலாம், கலர் டிஃப்ரென்ஸ் இருக்கலாம், ஃபினான்ஷியல் டிஃப்ரென்ஸ் இருக்கலாம். பட் எத்தனை மாத்திரம் டிஃப்ரென்ஸ் இருந்தாலும் இந்த ஒரு பர்சன் இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஆக்ஷன் எடுப்பாங்க. இவர்கிட்ட உங்களுக்கு ஒரு ஆக்ஷனுங்கிறது 7 டேஸ்லேயோ 7 வீக்ஸ்லேயோ 7 ஹவர்ஸ்லேயோ 7 மந்த்துக்குள்ளாடி இவர்கிட்ட உங்களுக்கு ஒரு ஆக்ஷன் பாசிபிள் ஆகும். இவர் உங்களுக்காக ஆக்ஷன் எடுப்பார். மேபி லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பாக இருந்தால் நேரில் வந்து உங்களை மீட் பண்ணுறதுக்கு ஒரு பாசிபிலிட்டிஸ் நிறையவே இருக்குது. ஓகே. என்னதான் அந்த ஒரு பர்சன் அட்டாச் ஆகக்கூடாதுன்னு நினச்சாலும் இவர் அட்டாச் ஆகிட்டு உண்டு. இவர் நினைக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, நான் என் லைஃப்பில் எத்தனையோ பர்சன் நினைக்கிற இதுக்கு கொண்டு போயிட்டு, பட் எனக்கு இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை நான் நினைக்கிற இதுக்கு என்னால் கொண்டு போக முடியலை. ஏதோ ஒரு வகையில் நான் இவன் கூட எமோஷனல் அட்டாச்மெண்ட் ஆகிட்டு உண்டு. எப்படி ஆகப்பட்டேன்னு எனக்கு தெரில, பட் ஆகிட்டு உண்டு. ஏன்னா இவன் என்ன பண்ணாலும் எனக்கு பிடிச்சிருக்குது. அவளோட கோவம், அவளோட சிரிப்பு, உங்களோட நீங்கள் பெக் பண்ணி போகிறது, நீங்கள் சைலண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறது எல்லாமே இவருக்கு பிடிச்சிருக்குது. ஆத்மார்த்தமாக ஒரு சிலவங்களை லவ் பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இவரும் உங்களை லவ் பண்ண, பட் வெளியே ஈகோ. ஓகே. நானாக பவரு, நானாக ஸ்ட்ரென்த்து, என்ன நான் நினைக்கிற ரீதிக்கு போகணும் அப்படின்னா எனக்கு இந்த ரிலேஷன்ஷிப் ஓகே இல்லைன்னு இவர் வெளியே காட்டுக்கிறார். பட் ஓப்பன் அப்படி கிடையாது. இவரோட ட்ரூ ஃபீலிங்ஸாக இருக்கட்டும், லாஸ்ட் நைட் தாட்ஸாக இருக்கட்டும், இதுதான். ஓகே. இனி நமக்கு இம்பார்ட்டன்டான லெட்டர்ஸ் பார்க்கலாம். Q லெட்டர் இம்பார்ட்டன்ட், K லெட்டர் இம்பார்ட்டன்ட், U லெட்டர் இம்பார்ட்டன்ட், M லெட்டர் இம்பார்ட்டன்ட், A லெட்டர் இம்பார்ட்டன்ட், T இம்பார்ட்டன்ட். ஓகே. ஸோ இந்த லெட்டரில் உங்களுக்கும் அவங்களுக்கும் நேமில் இருந்துச்சு அப்படின்னா ஷோராக இந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆகும். இனி இம்பார்ட்டண்டான மந்த் பார்க்கலாம். ஜனவரி இம்பார்ட்டன்ட். ஓகே. மார்ச் இம்பார்ட்டன்ட், ஏப்ரல் இம்பார்ட்டன்ட், மே இம்பார்ட்டன்ட், ஜூன் இம்பார்ட்டன்ட், ஜூலை இம்பார்ட்டன்ட், செப்டம்பர் இம்பார்ட்டன்ட். எஸ். இந்த நம்பரில் உங்களுக்கும் அவங்களுக்கும் இந்த மந்தில் உங்களுக்கும் அவங்களுக்கும் இருந்துச்சு அப்படின்னா கட்டாயம் ரெசனேட் ஆகும். நீ இம்பார்ட்டன்ட் டேட்டு பார்க்கலாம். 1 இம்பார்ட்டன்ட், 3 இம்பார்ட்டன்ட், 4 இம்பார்ட்டன்ட், 5 இம்பார்ட்டன்ட், 6 இம்பார்ட்டன்ட், 7 இம்பார்ட்டன்ட், 9 இம்பார்ட்டன்ட், 15 இம்பார்ட்டன்ட். எஸ், 15 இம்பார்ட்டன்ட். இந்த நம்பரில் உங்களுக்கும் அவங்களுக்கும் ஃபஸ்ட் மீட்டிங்கோ லாஸ்ட் மீட்டிங்கோ ப்ரீசியஸான மூமெண்ட் எதாவது நடந்துச்சு அப்படின்னா ஷோராக அந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆகும். ஓகே. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.